நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில விஷயங்களை செஞ்சா அதுக்கான கூலி இருக்கு. அப்போ ஒரு வழிபாடுன்னு சொல்லு, ரமதான்ல நோன்பு வைப்பது வழிபாடு. அப்ப அந்த வழிபாடை நம்ம செய்யணும்னு சொன்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு செய்து காட்டினார்களோ அதுபடிதான் செய்யணும். அப்போ பிறையை பார்த்து நோன்பு வைப்பதும் பிறையை பார்த்து நோன்பு விடுவதும் அது நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறை. அதன்படிதான் நம்மளும் செய்யணும். அது மாதிரி கணக்காட்டுவதற்காக இறைவன் அப்படி வகுத்து கொடுத்திருக்கின்றான். அருமை இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கலாம். நன்றி. இப்போ உங்களோட பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய பொண்ணு எல்லாம் தாடி வச்சு வளர்த்துறீங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கலாச்சாரமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. இந்த கலாச்சாரம் அரேபியாவிலிருந்து வந்ததுக்காக பண்றீங்களா? இது அடிப்படை உண்மை இருக்கா? மற்றவங்க வித்தியாசப்படுத்திக்கிறதுக்காக நீங்க பண்றீங்களா? இது என்னோட நண்பர்களை கேட்பது கரெக்டா அவங்க சொல்ல தெரியல. இதுக்கு ஏதாவது அடிப்படை உண்மை இருக்கா? ஏன் இப்படி பண்றீங்க? அதனால என்ன இருக்கு? கலாச்சார வித்தியாசம் உதாரணம் ஏதாச்சும் இல்ல, அதாவது ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இந்து நாள் சாதாரணமா இருக்கிற போது தெரியாது. பட் இஸ்லாமியர் அப்படின்னா தாடி வளர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதே வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது படி மதத்தில் சொல்லி இருக்கா? இப்படிதான் இருக்கணும்னு தான் இருக்காங்க. கரெக்டா தெரியல. அதை சொல்லுங்க. சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருனாக்கா, பாய்ங்கெல்லாம் ஏன் மாதிரியா வித்தியாசமா தாடியை வச்சுட்டு இருக்கிறீங்க? இது வித்தியாசமா இருக்கு, ஏன் உங்களை தனித்து காட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நியாயப்படி கேட்டாக்கா நாங்க தான் உங்களுக்கு கேட்கணும், நீங்க எங்க தாடி வைக்க மாட்டீங்க? ஏன்னா தானே வருது இல்லைங்களா? இது இயற்கையாவே எல்லா ஆண்களுக்கும் வரக்கூடிய விஷயம். இது முஸ்லீம் மட்டும் வருதா? இல்ல, எல்லாருக்கும் வருது. அப்ப நாங்க தான் கேட்கணும், ஏங்க இயற்கையா ஒண்ணு வருது, அது எதுக்கு இங்க வெட்டிட்டு இருக்கிறீங்க, ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. பட் ஆனா தாடி வைப்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கடமை. ஆண்களாக இருந்தாக்கா தாடி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை என்னன்னு சொன்னாக்கா, மீசையை நீங்கள் கத்தரித்து தாடியை நீங்கள் விட்டு விடுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னாக்கா அது நம்ம கட்டளையா ஏத்துக்கிட்டு தாடி வைப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இதுக்காக தனியா நம்ம உரம் போட்டு பண்றதில்ல. அது அல்ஹம்துலில்லாஹ் தானாவே வந்தது. வேற நம்ம வெட்டி மட்டும் சரி. ப்ரொஃபசர் அவர்கள் இஸ்லாம் பற்றி ரொம்ப விரிவா கூறியிருக்கிறாரு. நானும் இருந்து ரவிசங்கர் பார்த்திருக்கிறேன், வாழ்ந்து வளர்ந்து இருக்கிறேன், மற்ற சத்குருதேவர்கள் பார்த்திருக்கிறேன். இவர் உபயோகிப்பதை பற்றி கம்பேர் பண்ணி ரொம்ப தெளிவா அதாரிட்டியா சொன்னது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்மளுடைய இதுல கூட இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி யாரும் சொன்னா என்னுடைய இதில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பேசியிருக்கிறாரு, 5 முறை சொல்லிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தற்கொலை படிக்க மாட்டாங்க, மதம் மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தோம். ஏன் சமீபத்தில் நான் ஜெய்ப்பூர்லாம் போயிருக்கிறேன். அந்த பார்த்த காட்சி நினைவு வருகிறது. பகல் 10:45 மணி அளவில் ஸ்டூல் போட்டுக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 500 பேருக்கு பக்கமா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. எனக்கு நான் டூரிஸ்ட்ல போயிருந்தோம். ஒரே ஆச்சரியமா இருந்தது. நடு இதுல எப்படி ஸ்டூல் போட்டுக்கலான்னு பார்த்தா தொழுவத்துக்கு பைப் போட்டுக்கிறாங்க, கையால் கழுவிட்டு மசூதிக்குள்ள போறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே போல பொறுப்பையில் அமிர்தசரசம் போயிருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். இதுல இவர்கள் சொல்றதை பார்த்தா அந்த மார்க்கம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் ஏன் தீவிரவாதிகள் உருவாகிறார்கள்? இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு அப்சர் கூட தூக்கி போட்டாங்க. அவரு ஒரு முஸ்லிம் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு அன்பு, மனித நேயம் எல்லாம் சொல்றீங்க. அன்னைக்கு ஒரு கசாப்பு தூக்கி போட்டோம். ஏன் இவர்களெல்லாம் முஸ்லிம் தானா? ஏன் அவங்க பிரைன் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லிக்கிறது நல்லா. என்ன இஸ்லாம்னா அமைதின்றீங்க, சாந்தின்றீங்க, சமாதானன்றீங்க. ஆனா ஒரு பக்கம் பாம்பு வைக்கிறீங்க, என்னதான் இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நியாயமான கேள்வி. அதான் நம்ம டிவியில பாக்குறோம். இதுல சில அடிப்படை விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நான் சொன்னேன், ஒரு விஷயம் இஸ்லாம் சொல்லப்பட்டதாக இருந்தா அது திருமறை குர்ஆன்ல இருக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல்ல இருக்கணும். இது ரெண்டுத்திலையும் அது இல்லைன்னு சொன்னாக்கா
அது இஸ்லாம் இல்ல, மிஸ்லாம், வேற ஏதாவது பேர் வச்சுங்க, ஆனா அது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்ல சொல்லப்பட்ட வரைக்கும் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 32வது வசனம், எவர் ஒருவர் ஒரு ஆன்மாவை அநியாயமாக ஒரு ஆன்மாவை கொலை செய்கின்றாரோ அவர் முழு மனித சமுதாயத்தை கொன்றவர் போல் ஆவார். 2வது, எவர் ஒரு ஆன்மாவை காப்பாற்றுகின்றாரோ அவர் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றியவர் போல் ஆவார். இது இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் அடிப்படையே என்னன்னாக்கா அமைதி தான். அப்போ இது எப்படின்னாக்கா தீவிரவாதம் இஸ்லாம சேர்க்கிறது எப்படின்னாக்கா ஒரு ஹாட் ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இரண்டும் வந்து ஒத்து வராத ஒண்ணு. ஐஸ்கிரீம்ல எப்படி ஹாட் இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு ஆக்சிமோரான் தான் தீவிரவாதம். இந்த தீவிரவாதம் எப்பத்திலிருந்து இஸ்லாத்தின் மீது திணிக்கப்படுகிறது கொஞ்சம் பார்க்கணும். தீவிரவாதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது முஸ்லீமா, குண்டு வச்சு மற்ற மக்களை சாவடிச்சு அதிகமாக முஸ்லீமா, இது எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வரலாற்று ரீதியாக ஆரம்பிச்சது இந்த சூசைட் பாம்பிங் அட்டாக் பண்றது யூத மதத்தை சார்ந்த ஜெவாய் லூமி என்ற அந்த அமைப்பினர், ஜீலாட்ஸ் அப்படின்வாங்க. அவங்க தான் முதல்ல அவங்க கவர்மெண்ட், ரோமன் கவர்மெண்ட் இருந்தாங்க. அவங்கள அகெயின்ஸ்டா கிட்னாப் பண்றது, இந்த சூசைட் பாம்பிங் பண்ணது அவங்க. 2வது, தீவிரவாதத்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு வெப்பனா யூஸ் பண்ணது யாருன்னாக்கா பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல மேக்சிமிலியன் ராபிஸ்பியர், பெர்னார்ட் லூயிஸ் அவருடைய ஹிஸ்டரி புக்ல அவர் சொல்றார், மேக்சிமிலியன் ராபிஸ்பியர் என்ற அந்த பிரெஞ்சு நபர் தான் இதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வெப்பனாவே தீவிரவாதத்தை அவர் வந்து பப்ளிக்கா யூஸ் பண்ணார். இப்ப இந்த தீவிரவாதம் டெபினிஷன் நீங்க யுனைடெட் நேஷன் UN வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா இன்ன வரைக்கும் இந்த தீவிரவாதத்துக்கு ஒரு டெபினிஷன் இல்ல, விளக்கம் இல்ல. ஏன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கனாக்கா ஒன் மேன்ஸ் டெரரிஸ்ட் இஸ் another மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒரு சாராருக்கு தீவிரவாதியா இருப்பவர் இன்னொரு சாராருக்கு அவர் வந்து விடுதலை போராளியா இருக்கிறாரு. அதனால இதை எப்படி இதை டிஃபைன் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாட்டுல பகத்சிங் இருந்தார் இல்லையா, இந்திய விடுதலை போராளி. அவரை நம்ம என்ன சொல்றோம்? தேசபக்தர், விடுதலை போராளி, அவர் லீடர். அதை நீங்க வந்து அவங்க பிரிட்டிஷ் கெசட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா அவரை பத்தி என்ன போட்டிருக்கு? அவர் ஒரு தீவிரவாதி. ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தி அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் அகேன்ஸ்டான அவங்களுக்கு தீவிரவாதி தான். ஆனா அவர் வந்து வயலன்ஸ் பண்ணல, அஹிம்சாயில பண்ணார். ஆனா பகத்சிங் எல்லாம் வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா உரிமைக்காக. அப்போ இது வந்து நீங்க ஒருத்தர் தீவிரவாதின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த சைடுன்னு பாத்துக்கணும். 2 சைடு காயினும் பார்க்கணும். 1. 2வது, இந்த மாதிரி பிரச்சனை வர்றது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ இது வந்து இஸ்லாத்தோட இணைக்கப்பட்டது அப்படின்னாக்கா ஒரு சமுதாயத்தின் மீது அநீதம் அழிக்கப்படும் போது, நீதி மறுக்கப்படும் போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம வந்து அந்த சமுதாயத்துக்கு நீதி வழங்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும். சிம்பிளுங்க, நீங்க ஒரு பூனைய ஒரு மூலையில போய் கார்னர் பண்ணிடுங்க, துரத்தி பூனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மூலையில மாட்டிக்கிச்சுன்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு அது வேற வழி இல்லைன்னு வச்சீங்க, என்ன பண்ணுவோம்? அது சிறுன்னு நம்ம மேலே சீரும். இது ரியாக்ஷன், எமோஷனல். ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் ரியாக்ஷன் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை விட்டுடக்கூடாது. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஒன்னும் விளக்கம் சொல்றேன். 1948 இந்த ஜியானிஸ்ட், யூதத்துல ஒரு பொலிட்டிக்கல் குரூப் இருக்குது ஜியானிஸ்ட். அவங்க வந்து பாலஸ்தீனுக்குள்ள வராங்க. எப்படி உதாரணமா சொல்லணும்னாக்கா நீங்க ஒரு வீடு கட்டி உங்க வீட்டுல இருக்கிறீங்க. அப்போ 4 பேர் வராங்க, ஐயா கொஞ்சம் எங்களுக்கு வந்து வீடு இல்ல, கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல தங்கிக்கிறோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கன்றாங்க. நீங்களும் வந்து பெரிய மனசு பண்ணி அப்பா நீங்க நம்ம சகோதரர் மாதிரி தான் பாப்பா வீட்டுல இருப்பா அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தாக்கா உங்களை வீட்டை விட்டு தோத்துட்டு கவு சாத்திடுற. நீங்க பாக்குறீங்க, என்னப்பா இது, நீ இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி வந்த, போனா போதும் வீட்டுல விட்டேன்னாக்கா இப்ப நீ என்னையும் வெளியே தோர்த்திட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன பண்றீங்க? பக்கத்துல எல்லாம் சொல்றீங்க, இந்த அநியாயத்தை வந்து கேளுங்க, இது நியாயமா பாருங்க, என் வீட்டுல உட்காந்து அவங்க வீடுன்னு சொல்லி என்ன துரத்தி விட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வரவங்க எல்லாம் வந்து அப்படிங்களா,
அப்படி ஆச்சுங்களா? சரி சரி நல்லது, வராங்க, போயிட்டு வராங்கன்னு போறாங்க. இப்பா உதவி பண்ணுங்கப்பா, என்ன உதவி பண்ணுங்கன்னு கேக்குறீங்க, யாரும் உதவி பண்ணல. அப்ப என்ன பண்ணுவீங்க? சரிப்பா போனா போதும், வீடு தானே, வேற ஒன்று கட்டிக்கிறேன்னு போயிடுவீங்களா? இதே நிலைமை தான் பாலஸ்தீனத்துல நடந்தது. இடம் இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனர்கள் வந்து சாதாரண ஃபார்மர்ஸ், அவங்க வந்து விவசாய மக்கள், அவங்க படித்தவங்க கிடையாது. அவங்க வந்து இடம் விட்டாங்க, சரி வாங்க அப்படின்னு. இன்று பாத்தீங்கன்னாக்கா கடந்த 50-60 வருஷமாக அவங்க வந்து ஒரு அகதிகளாக பாலஸ்தீன் வெளியே ஜோர்டான்ல, ஈஜிப்ட் பார்டர்ல 50-60 வருஷமா அவங்க வந்து அகதிகளாகவே கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்க எவ்வளவோ ஐநா சபையில முறையிட்டாங்க, எந்த ஒரு உதவியும் வரல. ஆனா இஸ்ரேலுக்கு பல உதவி அமெரிக்கா மேலும் மேலும் செஞ்சுட்டு இருந்தது, பிரிட்டிஷ் மேலும் மேலும் செஞ்சுட்டு இருந்தது. இடம் கொடுத்ததே பிரிட்டிஷ் தான் ஆக்கிரமணம் பண்ணிட்டு இருந்தது பாலஸ்தீன. அப்புறம் இஸ்ரேலுக்கு வந்து ஆட்சியை கொடுத்துட்டு பாலஸ்தீனை கை கழுவி விட்டுருச்சு. அப்போ சில அமைப்புகள் அங்க பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற முஸ்லீம் அமைப்புகள் கிடையாது. பாலஸ்தீன்ல முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த பாலஸ்தீன் லிபரேஷன் அமைப்பை ஒருத்தர் இன்னொரு நாட் ஆர்கனைஸ் PLO இல்ல, இன்னொரு லிபரேஷன் இதே மாதிரி பாலஸ்தீன் லிபரேஷன் அமைப்பு ஆரம்பிச்சவர் ஜார்ஜ் ஹபஷ், கிறிஸ்டியன். அங்க அவங்க நாட்டுக்காக, அவங்க போராட்டத்துக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவங்க போராடுறாங்க. அப்ப 1957 முதல் முறையாக இந்த பாலஸ்தீன் மக்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது இவங்களை குறிக்கிறதுக்காக முதல் முறையாக முஸ்லிம்களுக்கு இந்த அடிப்படைவாதிகள் என்ற ஃபண்டமெண்டலிஸ்ட் பேரு பேப்பர்ல போட ஆரம்பிச்சாங்க மீடியாவில் 1957. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அடிப்படைவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட் யாருனாக்கா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ஸ். இந்த ரோமர் கேத்தலிக் சர்ச்சை எதிர்த்து ஒரு கூட்டம் 19th century வரும்போது மார்ட்டின் லூத்தர் கிங் அவருடைய தலைமையில அந்த கூட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்டமெண்டலிஸ்ட். ஏன்னா அவங்க பைபிளை வந்து இறைவனுடைய வார்த்தை, லிட்டரல் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னாங்க, சர்ச்சுக்கு எதிர்த்து வந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் பேர் வந்ததே அதன் காரணம். முஸ்லீம்களுக்கு முதல் முறையாக 1957 ஆச்சு. 1980s இருந்து இது வந்து பொதுவா பாப்புலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு நம்ம எப்படியுமே இஸ்லாத்துல வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் பண்றது, பாம்பு வைக்க நியாயப்படுத்த முடியாது, தப்பு தான். ஆனா நம்ம சமுதாயம், நமக்கும் ஒரு கடமை இருக்கு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் செய்யறவருக்கு நம்ம விட்டுடக்கூடாது. ஒரு சமுதாயத்துக்கு நியாயம் வழங்குறதுக்கு நம்மளும் உதவி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம எந்த சமுதாயத்தை விட்டுறக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி. அப்பத்துல ஆரம்பிச்சதுதான் இந்த இது தீவிரவாதம் முஸ்லீம்ல இணைச்சு, ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் தீவிரவாதிகள், மற்றவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உண்டு பண்றாங்க. ஒரு ப்ரொஃபசர் ஜான் பேப், இவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. அவர் வந்து வின்னிங் டு டை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதுல வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறார். 1980 இருந்து 2007 வரைக்கும் நடந்த தீவிரவாத செயல்கள், அல் காய்தா இருக்கிற செயல்கள், மற்றவங்களும் சரி, யாரெல்லாம் தீவிரவாத உலகத்தில் செய்யறாங்களோ அதன் இதுபடி அவர் ஆராய்ச்சி செய்தவர் என்ன வெளியிடுறாரு அப்படின்னாக்கா, அந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்கள 40% 43% பேர் வந்து மதத்தின் அடிப்படையில் செய்யறாங்க. 57% பேர் வந்து செக்யூலர் மைண்டட், அவங்க ரிலிஜனுக்காக செய்யல. அவங்க எதுக்கு செய்யறாங்கன்னாக்கா, தங்களுடைய நாட்டில் பிற நாட்டவர் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவங்க போராடுறாங்க. வந்து சிம்பிள் லாஜிக். நம்ம வந்து எப்படி வந்து தமிழ் ஈழத்துக்காக போராட தமிழ் போராடி நம்ம பார்க்கணும். சிங்களம் கவர்மெண்ட் எப்படி பார்க்குது, நம்ம தமிழ்ன்ற இதை நம்ம எப்படி பார்க்கணும், அதான் சிம்பிள் கான்செப்ட். எந்த சைடு யார் பக்கம் நியாயம் இருக்கு? அவசரம் இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா மதத்தின் அடிப்படையில் சண்டை போடுறாங்க. IRA, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய IRA, இங்கிலாந்துக்கும் IRAக்கும் அந்த என்னது ஸ்காட்லாந்து, லண்டன், UKக்கும் அவங்க அயர்லாண்டுக்கும் உள்ள சண்டை நமக்கு தெரியும். அந்த போராளிகள் யாரு? IRA குரூப். அவங்க எந்த அடிப்படையில் சண்டை போட்டாங்க? மதத்தின் அடிப்படையில் தான் சண்டை போட்டாங்க. அயர்லாந்துக்காரவங்க கேத்தலிக்ஸ், லண்டன்காரங்க புரொட்டஸ்டன்ஸ். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. ஆனா மீடியால இது வந்து ஒரு மத சார்ந்த சண்டையா குறிப்பிடவே இல்லை, மதத்தை குறிப்பிடவே இல்லை. அதுமே லார்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆர்மின்னு இருக்கு ஆப்பிரிக்கால, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல. அந்த அமைப்பு மதத்தின் சார்பாக கிறிஸ்டியானிட்டிக்காக சண்டை போடுறாங்க.
ஆனா அது யாரும் வந்து கிறிஸ்டியன் டெரரிஸ்ட் குரூப்னு சொல்றது கிடையாது. யூஎஸ்ஏல டொமஸ்டிக் டெரரிசம், லோக்கல் டெரரிஸ்ட், டொமஸ்டிக் டெரரிசம், டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க தான். இஸ்லாமிக் டெரரிஸ்ட், முஸ்லீம்கள் ஈடுபடுற டெரரிஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 8%, 7%. யூதர்கள் சேர்ந்து பண்ற டெரரிஸ்ட்ல 8%. லெப்டிஸ்ட், லெப்ட் அந்த கம்யூனிஸ்ட் தாட் உள்ளவங்க, லெப்டிஸ்ட் பண்றது வந்து 20% அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிஐஏ ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் நீங்க வந்து இந்த loonwatch.com போனீங்கன்னாக்கா அதுல உங்களுக்கு அந்த ஃபுல் ரிப்போர்ட் இருக்கு. அப்போ எல்லாமே முஸ்லீம் தான் செய்யறாங்களான்னாக்கா அதுவும் வந்து ரீசெண்டா யூரோபோல், யூரோப்பியன் போலீஸ் எவ்ரி இயர் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. யூரோபோல் ரிப்போர்ட்டை 2005, 6, 7, 8, 9 இப்போ வந்து அவைலபிள் நெட்ல. 2004 ரிப்போர்ட் வரும்போது நான் கூட நம்ம இங்கிலீஷ் பேப்பர்லாம் வந்துச்சுங்க. யூரோப் ஹெட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூரோப் டெரரைஸ்டு பை இஸ்லாமிஸ்ட். ஐரோப்பா வந்து இஸ்லாமிய தீவிரத்தால் பயங்கரமா ஆபத்தில் இருக்கின்ற மாதிரி தலைப்பு. அதுல வந்து அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆண்டு மொத்தம் 497 தீவிரவாத சம்பவங்கள் நடந்தது ஐரோப்பாவில். யூரோப்பியன் யூனியன்ல பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி எல்லா நாட்டிலையும் எவ்வளோ 497. இதுல அவங்க பிரிச்சுக்கிறாங்க. செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதிகள் இத்தனை பண்ணாங்க, பிரான்ஸ்ல 200 சில்லற இப்படி இப்படின்னு. அதே மாதிரி முஸ்லிம் அதுல வந்து ப்ரூவ் பண்ணது, முஸ்லிம் செஞ்ச ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் தான் செஞ்சாருன்னு ப்ரூவ் பண்ணது எத்தனை பேர் தெரியுங்களா? 497 எவ்வளவு இருக்குன்னா சொல்லுங்க. 390, 400? ப்ரூவ் ஆனது 1. அவர் தான் செஞ்சார் நிரூபணமானது 1. அரெஸ்ட் பண்ணது அதிகமான முஸ்லீம்கள் தான். இப்ப நியூஸ்ல எப்படி வரும்னாக்கா சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணும் போது செய்திகள் வந்துடுது. இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், உடனே இவர் இந்தியன் முஜாஹிது, ஜெய்ஷே முகமது. நம்மளுடைய எக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்போ பிரஸ் ட்ரஸ்ட்ல இருக்கிறாரு மார்க்கண்டே கட்சி, அவரும் வந்து பேப்பர்ல கொடுத்தாரு. எப்படி அது உடனே வந்து சம்பவம் நடக்குது உடனே நியூஸ்ல வந்து முஸ்லீம் தான் செஞ்சாருன்னு எப்படி போடுறீங்க? பாம்பேல அந்த மாதிரி முஸ்லீம் அதிகமாக சிறையில் இருப்பது முஸ்லீம். பல ஆண்டு காலம் பிறகு யோசிச்சு பாருங்க, அரெஸ்ட் பண்ணும்போது நியூஸ்ல வந்துடுது, உள்ள போட்டுறாங்க ஒரு செய்தி. 14 ஆண்டுக்கு பிறகு ஒருத்தர் நிரபராதின்னு சொல்லி பாம்பேல ரிலீஸ் பண்றாங்க. 14 இயர்ஸ் அப்புறமா தெரியுது அவர் செய்யல, நீ நிரபராதி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இப்ப எத்தனையோ நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் ரிலீஸ் ஆயிட்டு வராங்க. ரிலீஸ் ஆகிற முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு மீடியால வருது? ஒருத்தர் வந்து இந்த ஹைதராபாத் டிவியில பேட்டி பார்த்தேன். இந்த மாதிரி தான் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு என்ன ஆச்சு, எத்தனையோ வருஷம் கழிச்சு அவர் நிரபராதி ரிலீஸ் பண்றாங்க. அவர் இளைஞர், என்னுடைய வந்து 10 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் எனக்கு போயிடுச்சிங்க, நான் வரேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, நான் படிச்ச காலேஜை திருப்பி என்ன சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, வேலைக்கு போனா இத்தனை வச்சு நீ எங்க இருந்தேன்னு கேட்கறாங்க, ஜெயில இருந்த நான் நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டேன்னு சொன்னாலும் யாரும் வேலைக்கு தர மாட்டாங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்குது, எங்க அம்மா இருக்கிறாங்க, நான் ஒரே ஆம்பளை பிள்ளை, நான் என்ன பண்றதுன்னு நினைக்கே தெரியல, அழுகுற டிவியில. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, 100 குற்றவாளிகள் கூட விடுதலை ஆகலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது நம்ம சட்டத்திலே இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா இதுல உண்மையை பார்க்கணும். ஆனா இஸ்லாம் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு, யாரு அந்த குற்றத்தை செஞ்சாலும் அது முஸ்லீமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னு சொன்னா நிரூபணம் ஆச்சுன்னு சொன்னாக்கா தண்டனை கொடுக்கணும். அதுல எந்த வித ஒரு 2வது கருத்து கிடையாது. ஏன்னா சமுதாயத்துல அமைதி நிலவணும். இந்த மாதிரி அமைதியை குலைக்கக்கூடிய தீய சக்திகள் இருந்தால் அந்த தீய சக்திகள் ஒழிச்சுதான் ஆகணும். இஸ்லாமே கடுமையான தண்டனை கொடுக்குது, இஸ்லாமே கடுமையான தண்டனை தான் கொடுக்குது. அது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அதுல 2வது கருத்து இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மீது பழி போடுறதுக்கு முன்னாடி அந்த உண்மை என்னன்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த பக்கம் நியாயம் இருக்குன்றது மாதிரி பார்க்கணும். நமக்கு டிவியில காட்டப்படுற செய்திகள் எல்லாமே உண்மை கிடையாது. நீங்க டிவியில பார்க்கறது உங்களுக்கு என்ன காட்டப்பட வேண்டுமோ அதுதான் காட்சியா காட்டுறாங்க.
இப்போ முஸ்லீம்களை டிவியில் எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு உதாரணம் அமெரிக்காவில் ஒருத்தர் கொடுத்தார். ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு நாய் கடிக்க வந்து அந்த நாய்கிட்ட அந்த குழந்தைய காப்பாத்திக்கிறார். இந்த பத்திரிகையாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னப்பா அருமையா நீ பண்ணிட்ட, நாளைக்கு ஹெட்லைன்ஸே நீ தான், an American saved a girl இதான் போட போறேன் அப்படின்னு. அவர் சொன்ன, நான் அமெரிக்கன் இல்லைங்க, நான் அமெரிக்காக்காரன் இல்லை. அப்படியா, எங்க நான் வந்து பாகிஸ்தான்காரன். அப்படியா, மறுநாள் வந்து ஹெட்லைன்ஸ் வருதான், ஒரு பாகிஸ்தானி முஸ்லீம் அநியாயமே ஒரு நாயை கொன்று விட்டார். திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதுதான் உண்மை. அப்போ நம்ம மீடியால பாக்குறது எல்லாம் நம்ப கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம வைக்கிறோம். நீங்க டைரக்டா முஸ்லீம் கிட்ட கேட்டுங்க, டைரக்டா குரான்லயே பாத்துங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இதுல எதுவுமே நம்ம மறைக்க வைக்கல, ஓப்பனா இருக்கு, ஈஸிலி ஆக்சஸ், எல்லாருக்கும் இது ஆக்சஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இஸ்லாம் வலியுறுத்துறதே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பழி முஸ்லீம்களுக்கு கடந்த எத்தனை வருஷமா இங்க நடக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதுதான் நம்ம வந்து தீர்த்து வைக்கணுமே ஒழிய, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு சமுதாயத்தை நம்ம பழித்திருக்க முடியாது. இஸ்லாம் தீவிரவாதத்தினுடைய தனி உடைமையா என்று டாக்டர் ஜாகிர் நாயக் பேசிய பேச்சு அடங்கிய சிடி டிவிடி முன்னால் உங்களுக்கு இருக்குது. தேவைப்படக்கூடிய சவர்கள், அந்த மாதிரி தீவிரவாதம் குறித்த சந்தேகப்படக்கூடிய சவர்கள், அந்த சிடியை உங்களுக்காக இலவசமாக தரப்படும், வாங்கி பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கேள்வி நிறைய இருக்கு, நீங்க இல்லாட்டி ஊருக்கு போக முடியாது. இறைவன் என்ற சொல்லுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றீங்க, ஒரு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்றீங்க. இப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன? சகோதரர் என்ன கேட்கறேன்னாக்கா, இறைவன் உருவம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ இறைவன்னாக்கா என்னதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லல. இறைவனுக்கு உருவம் அவனை படைப்பினங்கள் போன்று இல்லைன்னு தான் சொல்றோம். அவன் படைச்ச படைப்பின மனுஷன் மாதிரி கிடையாது, அவன் படைச்ச எந்த ஒரு வஸ்து மாதிரி கிடையாது. நீ குரான்ல பாத்தீங்கன்னா பல இடத்துல அல்லாஹ் தனக்கு வந்து கரங்கள் இருப்பதாக சொல்றான், முகம் இருப்பதாக சொல்றான், அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, இறைவனுக்கு கரம் இருக்குதுனாக்கா அது நம்மளை போன்ற கை 5 விரல் இருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இறைவன் வர்றான், ஓடி வரான்னு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி வைக்கிறான், நீங்க நடந்து வந்தால் இறைவன் உங்களிடத்துல ஓடி வருகிறான். அப்போ இறைவனுக்கு வந்து நம்மள மாதிரி 2 கால் இருக்கு, அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அப்போ அவனை நம்ம படைப்பினங்களை வச்சு நீங்க கற்பனை பண்ணி இப்படிதான் ஒரு உருவம் இருப்பான்னு சொல்லி அந்த உருவத்தை கொடுக்காதீங்க. உண்மையா நீங்க இறைவனுடைய தோற்றத்தை எப்ப பார்க்கலாம்னாக்கா, நம்ம சொர்க்கம் போகும்போது சொர்க்கத்துல கண்டிப்பா அவனுடைய உண்மையான உருவத்தை பார்க்கலாம். இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இதான் கேம். இந்த டெஸ்ட் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம இப்ப பார்த்துட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் யாராவது இறைவனுக்கு மறுப்பா நடப்போமா? கண்ணில் பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு ஒரு இதே இல்லாம போயிடும், தேவையே இல்லாம போயிடும். அப்போ இதை இஸ்லாம் சொல்றதுல என்ன, ஈமான்ல ஒரு பகுதினாக்கா அந்த மாதிரி இறைவன் நீங்க ஈமான் நம்பணும். மற்ற அத்தாட்சிகளை வச்சு உங்க இறைவன் எவ்வளவு பெரியவன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அவனை படைப்பினங்களை வச்சு நீ எவ்வளவு இறைவனுடைய தன்மையை, அவனை வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி உருவம் கொடுக்காம நீங்க இருந்தீங்கன்னாக்கா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு. அப்போ விளக்கம் அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினிஷன் நான் சொன்ன குரான்ல பல இடத்துல இருக்கு. உதாரணமாக நான் சொன்னேன், நீங்க ஆரம்பத்தில் இருந்தீங்கன்னா தெரியல, சூரா இக்லாஸ் 112வது அத்தியாயம், குல் ஹு அல்லாஹு அஹத், கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் அற்றவன், ஆனால் படைப்பினங்கள் அவன் தேவை உடையவளாக இருக்கின்றன. லம் யலிது வலம் யூலத், அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, அவன் அன்கிரியேட்டட், அதனால்தான் அவன் காட். வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று வேறு யாருமே இல்லை. இன்னொரு இடத்துல வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல சூரா 59வது அத்தியாயத்துல அல்லாஹ் யாருன்னு சொல்லி அல்லாவே சொல்றான். 22வது வசனத்துல இருந்து சூரா ஹஷ்ர்னு சொல்லக்கூடிய 59வது அத்தியாயம் வசனம் 22ல இருந்து 24. அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. மறைவானதையும்
பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆளுபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவம் அளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி இறைவனுடைய தன்மைகள் அவன் யார் அப்படி அறிந்து கொள்வதற்கு பல வசனங்கள் இருக்குது. 2வது அத்தியாயத்தில் 255, 6வது அத்தியாயத்தில் 120வது வசனம். அந்த மாதிரி பல வசனங்கள் இறைவனுடைய தன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனுக்கு தெரியும் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் சுன்னத் செய்கிறீர்கள். ஏன்? சுன்னத் செய்தவர்கள் தான் இஸ்லாமியர்களா? சுன்னத் செய்யாமல் இறைவனை வணங்கக்கூடாதா? சுன்னத் செய்து இறைவனுடைய படைப்பை இழிவுபடுத்துவது போல் உள்ளது. சகோதரரோ சகோதரி யாரோ சுன்னத் செய்வதை பற்றி கேள்வி கேட்டாங்க. ஏன் இந்த மாதிரி சுன்னத் செய்றீங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனிதருக்கான சில இயற்கையான விஷயங்களை, இது வந்து ஃபித்ரா, இயற்கையான விஷயம், நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சில விஷயத்த சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக மர்மஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த முடிகளை, அக்கல்ல வரக்கூடிய முடிகளை வந்து கிளீன் பண்ணுவது, சில இதெல்லாம் வந்து இயற்கையா ஃபித்ரத், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். நகத்தை வெட்டுவது, அந்த மாதிரி வரிசையில இந்த விருத்த சேதனை செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட்ல இப்போ பொதுவா மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சர்க்கம்சிஷன் செய்வது மெடிக்கலா ரொம்ப நல்லது. இப்போ அந்த ஃபார்ம்லேயே வந்து கேட்டுறாங்க, உங்க குழந்தைங்க சர்க்கம்சிஷன் செய்யணுமா, விருத்த சேதனை செய்யணுமா, வானாவா அப்படின்னு. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக கிருமிகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா தோல் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கேதான் ஒண்ணுக்கு போறோம், மற்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது அங்கே கிருமிகள் அடங்கி இதனால வந்து சில அசுத்த கிருமிகள் வகையில சில நோய்வினைகள் வருது. இதை தவிர்க்கிறதுக்காக இப்ப மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இது நீங்க பண்ணிக்கிறது அந்த இடம் சுத்தமாக வைத்திருக்கப்படும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த உடல் ஆரோக்கியம் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம முஸ்லீம்கள் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பேசிக் ரூல், நம்ம படைத்தவன் இறைவன். இறைவன் என்ன படைத்தான்னு அவனுக்கு தெரியும். அவனுடைய படைப்பினங்க எது நல்லது கெட்டதுன்னு இறைவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஒரு விஷயம் சொல்றான்னாக்கா நன்மைக்குன்னு, நம்ம அறிவுக்கு அது புரியாம இருந்தாலும் நம்ம அது கட்டுப்படணும். அதுதான் லாஜிக். உதாரணமாக இந்த போன் வாங்குறோம், அந்த போன்ல வந்து வாங்கும்போது மேனுவல் கொடுக்குறாங்க, இந்த போனை வந்து தண்ணியில போடாதீங்க, வெயில வைக்காதீங்க அப்படின்னு. நான் வந்து 5000 20,000 போட்டு வாங்குறேன், இவன் என்ன சொல்றது வெயில வைக்க கூடாது, நான் வெப்பம் தாயா அப்படின்னு சொல்லி வச்சுனாக்கா பாதிப்பு யாருக்கு? ஏன்னா அவன் தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறான். இதை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையில் இறைவன் ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறான்னு சொன்னா அதுல கண்டிப்பா நன்மைகள் கண்டிப்பா இருக்கும். சில சமயம் அந்த நன்மைகள் வெளிப்படையாக தெரியும், சில சமயங்கள்ல அந்த நன்மைகள் வெளிப்படையா தெரியாது. ஆனா லாஜிக்கலா பாத்தீங்கன்னாக்கா இறைவன் சொன்னாக்கா அது நம்ம கட்டுப்படணும். அப்போ சுன்னத் செய்வது ஒரு வழிமுறை. ஆனா சுன்னத் செஞ்சாதான் முஸ்லீமா அப்படின்னாக்கா அப்படியும் கிடையாது. நீங்க சுன்னத் செய்யாடி நீங்க வந்து நகரத்துக்கு போயிடுவீங்க அப்படியும் கிடையாது. சுன்னத் செய்வது சிறந்தது. இப்போ வந்து சில வயசாகி கூட சில பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, 60 வயசுல 70 வயசுல கூட இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ அவர் வந்து வந்தாக்கா நம்ம வந்து இல்லப்பா உங்களுக்கு வந்து சுன்னத் செஞ்சாதான் நீங்க முஸ்லீம் ஆவீங்க அப்படின்னாக்கா அது அவர் உடம்பு தாங்காது, முடியாது. அப்போ அவர் முஸ்லீம் ஆக முடியாதா? அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இப்படி செய்வது ஒரு வழிமுறை. எல்லா நபிகள் எல்லாம் நபிமார்கள் செய்த ஒரு வழிமுறை. செஞ்சீங்கன்னாக்கா நல்லது, செய்யலன்னாக்கா அதுக்காக நீங்க வந்து முஸ்லீமே கிடையாதுன்றது அர்த்தம் கிடையாது. இறந்த பெண் எப்படி செழுமையாக வாழ்வது என்று புரியவில்லை, புதிய கருத்தாக இருக்கிறது. கேட்றான்
என்ன சொல்றான்னாக்கா 23 அத்தியாயத்தில் 37 வசனத்துல சில நபர் என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த பூமியில வாழறோம், வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷமா வாழறோம், இறந்து போயிடும், அவ்வளவுதான் முடிவு, மறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து திரும்ப நம்ம செத்து மண்ணோட மண்ணா போயிட்ட பிறகு திருப்பி வந்து ஆண்டவன் வந்து நம்ம படைக்க போறானா, இது எப்படி ஏத்துக்கிறது? ஒரு பேசிக் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் கஷ்டம். இப்போ ஐபோன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் போன்ஸ் அந்த அளவு கிடையாது, யாரும் பண்ணல. கஷ்டப்பட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் டீம் ஐபோன் கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க மார்க்கெட்ல மைக்ரோமேக்ஸ்ல இருந்து சாம்சங்ல இருந்து அதை விட ஜோரா அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஒன்னு விஷயம் ஒன்று வந்துச்சுனாக்கா திருப்பி அதை வந்து செய்வது மிகவும் சுலபம். முதல் நம்ம ஐடியா போட்டு செய்யறது தான் கஷ்டம். அப்போ இறைவன் சொல்றான் 2வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சொல்றான், கேளுங்க, மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்து, பின்னர் இந்திரியத்திலிருந்து, பின்பு இரத்த கட்டிலிருந்தும், பின்பு உருவாக்கப்படாதுமான தசை கட்டியிலிருந்தும் நாம் படைத்தோம். உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கின்றோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்க செய்கின்றோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகின்றோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைகிறீர்கள். அன்றியும் இதனிடையில் உங்கள் சிலர் மரணிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பெய்ய செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை பற்பூண்டுகள் முளைக்கின்றது. இறைவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் உங்களை மண்ணிலிருந்து, நம்ம முதல் மனிதன் ஆதம் மனுஷனை படைச்சது நான் தான். அதன் பிறகு ஒரு இந்திர துளி, ஒரு நம்ம அருவருத்தக்க ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து இவங்களை படைச்சேன். எப்படி நீங்க கருவுல வளர்றீங்க, எப்படி குழந்தைங்க, அது ஒரு கருவியல், ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு தாய் வயிற்றுல குழந்தை வளர்றது, அது உணவு எப்படி ரத்தத்திலேருந்து எடுக்குது, அது எப்படி தண்ணிக்குள்ள அந்த கர்ப்பப்பை, அது உள்ள தண்ணி, அது உள்ள குழந்தை இருக்கு, 9 மாசம், அதுக்கப்புறம் அது வெளியே வருது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த அளவுக்கு நுணுக்கமாக உங்க இறைவனுடைய வல்லமை தெரிந்து பாருங்க. உதாரணமாக ஒரு புத்தகத்தை பார்த்தாக்க நம்ம 3 விஷயம் தெரியும். முதல் விஷயம், யாரு வந்து இத பிரிண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த பிரிண்ட் பண்ற அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, நமக்கு தெரியும். 2வது என்ன தெரியும்னாக்கா, அந்த அவருக்கு பிரிண்ட் பண்ணவரு இதை பிரிண்ட் பண்ணணும்னு என்ன இருந்தது, வில் செய்யணும் அப்படின்னு இருந்தது நமக்கு தெளிவாகும். 3வது, எப்படி இவர் வந்து அட்டை, பேப்பர், கலர், அப்போ மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணணும், அது கூடிய அது ஒரு வல்லமை தன்மை வந்து அவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காரை பார்த்தோம்னாக்கா நம்ம அதான் தெரியுது, இதை பண்ணவனுக்கு அந்த டெக்னாலஜி, அந்த அறிவு இருக்குது, மெட்டலை வந்து இந்த மாதிரி மோல்ட் பண்ற அளவுக்கு திறன் இருக்குது அப்படின்னு நம்ம விளங்குது, அவங்க செய்யணுன்ற எண்ணம் இருந்தது அப்படின்னு. அப்போ சுப்ஹானல்லாஹ் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விதமான மனிதர்கள், எவ்வளோ விதமான உயிரினங்கள். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இதை படைத்த அந்த இறைவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும். இவ்வளோ சின்ன ஒரு கருவுல குழந்தை வெளியே வரதுல இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ அந்த படைத்த இறைவனுக்கு இதை பற்றிய முழு ஞானம் இருக்குது, நம்ம விளங்குது. 2வது, அவன் நாடியதை அவன் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருக்குது, நமக்கு தெரியுது. 3வது, இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த வலிமை அந்த இறைவனுக்கு இருக்குன்றது நமக்கு புரியுது. அப்போ முதல் இறைவன் உங்களை படைக்கும் போது திரும்ப 2வது படைகள் என்ன எனக்கு கஷ்டம்னு இறைவன் கேட்கறான். திரும்ப ரெப்ளிகேட் பண்றது ரொம்ப ஈஸி. எந்த அளவுக்குனாக்கா 75வது அத்தியாயத்துல குர்ஆன் எல்லாம் சொல்றான், மறுமையை மறுக்கிறவர்களே உங்க எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட், விரல் ரேகை, அந்த விரல் ரேகை முதற்கொண்டு அதே மாதிரி எங்களால் திரும்ப படைக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு அறிவியல் உண்மையும் இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஃபிங்கர் பிரிண்ட். ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதருக்கும் ஒரே மாதிரி ஃபிங்கர் பிரிண்டே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எனக்கு மனுஷனை ஐடென்டிஃபை பண்றதுல பாத்தீங்கன்னா போலீஸ்ல மற்ற கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் தான் வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததோ அதே இதை திரும்ப எங்களால் பழக வல்லமை இருக்கு. அப்ப அந்த வல்லமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாக்க உலகத்தை பார், இறைவனுடைய படைப்பினை பார், அப்போ உனக்கு வல்லமை தெரியும். எப்படி எப்படி இறைவன் விதவிதமா படைச்சிருக்கின்றான். ஆக மறுமைன்றது
ஒரு உண்மை நிச்சயம். நாம் செய்யக்கூடிய செயலை வந்து இறைவன் நாளை மறுமையிலே நம்ம கிட்ட கேட்பான். இந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் உலகத்துல மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப மெட்டீரியலிசம் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை ரொம்ப போயிடுறான். அதனால அவன் அநியாயம் செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, திருடுறது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னாக்கா, நான் வாழ்றேன், இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை, இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அநியாயம் செஞ்சமாவது நான் சந்தோஷமா இருக்கணும், என்னை யார் கேட்க போறான், அந்த எண்ணம் வந்ததுனாலதான் அவன் அநியாயம் செய்யறான். எப்போ ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை வருதோ, இல்லப்பா நான் செய்யக்கூடிய விஷயத்தினாலுக்கு நான் கணக்கு காட்டணும், நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கணக்கு காட்டணும், அப்ப நான் அந்த கணக்குப்படி நான் தப்பு செஞ்சேன்னா எனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்ததுனாக்கா நிச்சயமாக மனிதன் தப்பு செய்ய மாட்டான். மறுமை நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு முக்கியமான ஒரு கான்செப்ட். மறுமைன்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா நிறைய பேருக்கு நியாயமே கிடைக்காது. எத்தனை பேர் அநியாயமா நியாயம் கிடைக்காம இந்த பூமியை விட்டு போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு மறுமையிலே நிச்சயமாக அவங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது என்றால் அங்கே அவங்களுக்கு நியாயம் தரப்படும். இறைவன் அந்த நியாயத்தை வழங்குவான். அதனால மறுமைன்றது உண்மை, இறைவனுக்கு அந்த சக்தி இருக்கின்றது. இந்து மதத்தில் இறந்துவிட்டால் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு கோவில் மற்றும் திருமண விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டோம், குளித்துவிட்டுத்தான் வீட்டிற்கு செல்வோம். ஆனால் இஸ்லாத்தில் இறந்தவர்கள் உங்கள் மசூதியில் பிரார்த்தனை செய்த பிறகு நீங்கள் குளிக்காமல் வீட்டுக்கு செல்லுவீர்கள். இந்த முரண்பாட்டிற்கு தாங்கள் விளக்கம் சொல்லுங்கள். கேள்வி கேட்ட சகோதரியோ, நான் ஏழை வீட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்காம பாயங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களே ஒரு முடிக்க மாட்டாங்க இந்த முரண்பாடு அப்படின்ட்டு. முரண்பாடு கிடையாது. இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட நம்பிக்கை என்ன, ஒரு மனிதனுக்கு எது நன்மையோ அது இறைவன் சொல்லிட்டான், எது தீங்கு செய்யக்கூடியதோ அதுவும் இறைவன் சொல்லிட்டான். அப்போ ஒரு இறந்தவரை வந்து நீங்க அடக்கம் செஞ்சுட்டு வந்தா நீங்க குளிக்கணும், அதனால ஏதோ தீங்கு இருக்குது அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை. இது ஒரு பிறப்பு இறப்பு ஒரு சாதாரண விஷயம். ஜென்ரலாவே நம்ம வந்து தூய்மையா இருக்க வேண்டியதுன்ற தனி கட்டளை இஸ்லாம்ல இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 வேளை தொழுகை முன்னாடி நம்ம வந்து முகத்தை கை காலெல்லாம் கழுவணும். ஜென்ரலா கிளென்லினஸ், தூய்மையாக இருப்பது ஈமானின் ஒரு பகுதி, நம்ம நம்பிக்கையின் ஒரு பகுதி. சுத்தமாக இருக்க முடியாது முஸ்லீமுடைய கடமை. அது வந்து நீங்க வந்து இறந்தவர் வீட்டுக்கு போனா மட்டும் இல்ல, ஜென்ரலாவே சுத்தம்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனா இறந்தவர் வீட்டு போனாக்கா நீங்க அசுத்தம் ஆயிடுறீங்க அப்படின்றது வந்து இஸ்லாம் ஏத்துக்கல. அதுல அந்த மாதிரி அசுத்தம் இருக்குன்றதும் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிச்சமான ஒரு விளக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இல்லை. அதனால அது அவசியம் இல்லை. அதாவது வன்முறைக்காக இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால, அதாவது எல்லா இடத்துலையும் வன்முறைகள் அப்படிங்கும்போது இஸ்லாத்தினுடைய பேப்பர்ல எல்லாம் செய்தித்தாள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை பற்றியே தான் வந்துட்டு இருக்கு, இந்த பேர்களோட வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொன்னா அதை நம்மளால அடக்க முடியாத பற்றி எல்லாமே தண்டிக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கிறான்னு குர்ஆன்ல கொடுத்தாரு. இறைவனை தவிர தண்டிக்கை தரவன் யாருமே யாருமே யாருப்படி முறைப்படி நடப்பதில்லை. அப்படிங்கிறனால ஒரு தொழுகை நீங்க வைக்கலாம். எப்படின்னு கேட்டா நான் வேற எதுலையுமே இல்லை, ஒரு கூட்டு பிரார்த்தனையில இங்க பள்ளிவாசல்ல தயவு செய்து எங்க இஸ்லாம் சகோதரர்கள் குர்ஆன் படி நிறைய பேர் நடக்காம இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நடக்க செய்ய என்று துவா செய்யலாம். இல்ல அவங்களை கண்டிக்கத்தக்க வகையில நீங்க எத்தனை மற்ற வகையில போராட்டங்கள் செய்யும் போது தயவு செய்து இஸ்லாத்துடைய பேரை கெடுத்துவிடாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நீங்க இது வரைக்கும் செய்தித்தாள்லயோ மற்ற எதுலையுமே கரெக்டான முறையில் ஒரு கொடுக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கோட்பாடு. ஒரு பள்ளிவாசல் முன்னாலே பாத்தீங்கன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுடைய தொழுகை முடிச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தையில வச்சுட்டு தண்ணி இல்லை எதனால ஏன் நீங்க இறைவனை தவிர வணக்கத்தக்கவன் யாரும் இல்லை, அவனை தவிர தண்டிப்பவன் யாரும் இல்லைங்கிற போது அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஏன் நீங்க தொழுகை மூலமாவே ஜெயிக்க முடியாது. இறைவன் எல்லா மதத்திலையுமே இறைவனை தவிர ஆரம்பிச்சுட்டார். அதற்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள். அதை தயவு செய்து பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தொழுகின் போது எல்லாரும் தயவு செய்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நாட்டு மக்கள் ஒற்றுமை வேண்டியும், தீவிரவாத சக்திகள் இஸ்லாத்தவர்கள் இருந்தாலும் எந்த மதத்தவர் இருந்தாலும் சரி, எங்கள் மதத்தை இழிவுபடுத்தாத அளவு அவருக்கு புரிய வைங்கள் அல்லாஹ் என்று நீங்கள் கூட்டு துவா செய்தால் நிச்சயமாக எல்லாரும் நல்ல வழியில் செல்வார்கள் என்பதை இந்த இதில் தெரிவித்துள்ளேன். சார், இந்த சகோதரர் கேட்டதுக்கு நம்ம பிரின்சிபால் பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு செய்தி ஒன்று சொல்லிடுறோம். பள்ளிவாசல்கள்ல
இது மாதிரி நீங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை வைக்கலாம், அல்லது நீங்க கண்டித்து பேசலாம். ஏன்னா முஸ்லீம் பத்தியே தான் ஒரு மாத காலமா பேப்பர்ல எல்லாம் தீவிரமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பதில் சொல்லுவாரு. நாங்கள் சொல்வது என்னன்னா, பள்ளி வாயிலுக்கு உள்ளே வெள்ளிக்கிழமை என்ன பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் பார்வையிடுங்கள். இதுவரை நீங்கள் வெளியிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது பள்ளிவாசலுக்கு நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கலாம். பள்ளிவாசலுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். காங்கேயம் ரோட்ல இருக்கிற 2-3 பள்ளிவாயல்கள் இருக்கிறது, நீங்க எங்க வேணா வரலாம். தாராளமாக உள்ளே நாங்கள் உரை நிகழ்த்துவதை நீங்கள் செவிமடுத்தீர்களானால் இந்த கேள்வியே பிறந்திருக்காது. காரணம், அந்த அளவிற்கு எங்களுடைய மக்களை, முஸ்லிம்களை நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதை உங்கள் கவனத்துக்கு சொல்றோம். நீங்க வெள்ளிக்கிழமை நாள் 12:45 அந்த ஸ்பீச் ஆரம்பமாகும். எந்த சகோதரரும் தாராளமா வரலாம். போகும்பொழுது நாங்க எங்களுடைய நம்பரை தரோம், தாராளமா நீங்க கலந்து கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ். சகோதரர் மிக ஒரு அருமையான முக்கியமான கேள்வி கேட்டார். ஏன் நீங்க அவர் சொன்ன விஷயம், இறைவன் தவிர தண்டிக்கக்கூடிய வேற யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி உங்க மக்களையும் திருத்துங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தண்டனை கொடுக்கக்கூடியவன் இறைவன் தான். ஆனா அதே இறைவன் தான் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கவர்மெண்ட் அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களும் தண்டனை வழங்கலாம். இஸ்லாம்ல என்ன சொல்ல, வேற அல்லாஹ் மட்டும் தான் தண்டனை வழங்கணும், வேற யாரும் கொடுக்க கூடாது அப்படி இல்லை. அந்த அதிகாரம் அத்தாரிட்டிஸ், நாங்களும் தனிப்பட்ட முறையில் கையில் எடுத்துக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் இருந்தா அந்த அத்தாரிட்டிக்கு தண்டனை கூடிய அந்த உரிமை இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு அநியாயம் நடக்குது, பேப்பர்ல நீங்க எதுவுமே போட மாட்டீங்கன்னாக்கா, எவ்வளவோ எழுதுறோம் சார், பேப்பர்ல போடவே மாட்டேன்றாங்க. தப்பா நடந்தாதான் போடுன்றாங்க. என்ன பண்றது? எங்களுக்கு கவரேஜே கிடையாது. நல்லது விஷயத்த, ஏன்னா உங்களுக்கு நியாயமான கேள்வி, ஏன்னா உங்களுக்கு நீங்க பேப்பர்ல பாக்குறது இல்ல, டிவில பாக்குறது இல்ல. இஸ்லாத்தை பத்தி டிவில பேசணும், யார கூப்பிடுறாங்க? ஷாருக் கான கூப்பிடுறாங்க. ஷாருக் கானுக்கு இஸ்லாத்தை பத்தி என்னங்க தெரியும்? இல்ல ஜாவித் அக்தரை கூப்பிடுறாங்க, அவருக்கு இஸ்லாத்தை பத்தி என்னங்க தெரியும்? எவ்வளவு இஸ்லாம் சட்டத்தை குரானை தெரிந்து ஆளுங்கிறாங்க, அவங்களை கூப்பிடுறாங்களா? இல்ல. அப்ப என்ன தெரியுது? டிவிக்கு நோக்கம் என்னன்னா, அவங்க டிஆர்பியை ரைஸ் பண்ணுமே ஒழிய நிஜமா அந்த விஷயத்துக்கு தீர்வு காண்பது அவங்களுக்கு முக்கியமா தெரியல. இது ஒண்ணு. ஆனா இப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அமைப்பு ஜம்மியத்துல் அஹ்லல் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த அமைப்பே உங்களுக்கு ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், இஸ்லாத்துல இல்லாத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற முஸ்லிம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இவங்க உழைப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, செய்யாம இல்லை. இதற்கான பல போராட்டங்களா, பல கஷ்டங்களை கூட இந்த அமைப்பின் சார்பாக சகோதரர்கள் அவங்க சந்திச்சுக்கிறாங்க. நம்ம முஸ்லிம் சமுதாயத்திலே கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களை இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கிறது முஸ்லிம் மக்களே நிறைய பேருக்கு தெரியல. சொன்ன மாதிரி காலங்காலமாக முஸ்லீம் பை சான்ஸ் அப்படின்ற இதுல, எங்க அப்பா முகமது, அம்மா ஃபாத்திமா, அதனால நான் அப்துல் காதர் அப்படின்னு தான் போயிட்டாங்களே ஒழிய யாரும் இஸ்லாத்தை படிச்சு உண்மை என்ன அறிஞ்சிக்கல. அப்போ அந்த மாதிரி நடக்கிற அனாச்சாரங்கள், தவறுகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால்தான் தாவா பண்ணும்போது, முஸ்லீம் ஒவ்வொரு தாவா பண்ணும்போது எப்படி இஸ்லாம் அல்லாதவர்கள் நம்ம இதான் இஸ்லாம்னு சொல்றோமோ, அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு நீங்க பண்றதுல இதெல்லாம் இஸ்லாம் இல்ல, இதெல்லாம் தவறுன்றதும் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறோம், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சகோதரர் சொன்னாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மால பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யூடியூப்ல கூட இப்போ அந்த மாதிரி பல பேச்சுகள் இதெல்லாம் கண்டிச்சு பல பேச்சுகள்லாம் இருந்திருக்கு. பெரிய பெரிய மாநாடு கூட போட்டு இந்தியாவில் தீவிரவாதத்தை எதிர்த்து இதெல்லாம் கண்டிச்சு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதிகமாக கவரேஜ் கிடைக்காதுன்னா தெரியல, ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கடமை, அது நடந்துட்டு தான் இருக்கு. மதம் என்பது மனிதனை மனிதன் ஆக்குவது. இதில் பெண்கள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுவது ஏன்? இது பர்தா பத்தி கேள்வி. பெண்கள் ஏன் முஸ்லீம் பர்தா போட்டு தனிமைப்படுத்துறீங்க அப்படின்னு. இது ஒரு சுருக்கமா லேசா இலகுவா சொன்னோம்னாக்கா, எதுக்காக பர்தா அப்படின்னு எக்ஸாம்பிளா சொன்னோம்னாக்கா, இப்போ ஒரு முட்டாய் கடைக்காரர் இருக்கிறார், முட்டாய் விற்கிறார்.
முட்டாய் இருந்தாக்கா என்ன வரும்? ஈ வரும் இனிப்புக்கு, எறும்பு வரும். அப்புறம் என்ன பண்றாரு அவர்? கவர் பண்ணி வைக்கிறாரா இல்லையா? கவர் பண்ணி வைக்கிறார். எதுக்கு? அந்த இனிப்பை வந்து இந்த ஈயிலேருந்தும் எறும்புலேருந்து பாதுகாக்கிறது. உங்க வீட்டில் நகைகள்லாம் இருக்கும், எப்படி அப்படியே ஹாலில் அப்படியே ஷோக்கா அப்படியே போட்டு வச்சிருப்பீங்களா, இல்லை லாக்கரில் வச்சு பூட்டி வச்சிருப்பீங்களா? ஏன்? விலை உயர்ந்ததுப்பா, வெளியே வச்சாங்கன்னா சுற்றுவாங்க, பத்திரமா வைக்கணும். நகை விற்கிற விலைக்கு பாதுகாப்பு பூட்டி வைக்கிறீங்க. இப்போ பிரசிடென்ட் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராருனாக்கா முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார், அவரை சுத்தி இவ்வளோ பாடி கார்ட்ஸ். அவர் நினைச்ச ஒரு டீ கடையில் இறங்கி டீ கூட குடிக்க முடியாது. அப்ப எப்படி இருந்தாக்கா, சே எவ்வளோ பாவம்பா இந்த பிரசிடென்ட், இவ்வளோ அடக்குமுறைக்குள்ள ஆயிருக்கிறாரு, இவ்வளோ அப்ரெஸ்டா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு டீ குடிக்கிற கூட உரிமை இல்லைப்பா. நம்ம பார்த்து பரிதாபப்படுவோமா? சரி, நான் கொடுத்து வச்சா 30-31வது வசனம் முத கட்டளை ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றான். என்னது? நீங்க ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னாக்கா பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பெண்களுக்கு கட்டளையிடுறான் அல்லாஹ், நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் உடம்பை துப்பட்டா போட்டு மூடிக்கொள்ளுங்கள். எதற்காக அப்படின்னாக்கா 33வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்ணியமான பெண்ணாக நீங்கள் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த மாதிரி உங்க மனைவி மக்களை நீங்க வெளியே போக சொல்லுங்க. ஒரு ப்ரொடெக்ஷன். மொலஸ்டேஷன்ல இருந்து இப்ப இன்னைக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நிறைய பார்த்துட்டு வரும், நியூஸ்ல அதான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து பாதுகாப்புக்காக நீங்க வந்து உங்க கண்ணியத்துக்காக நீங்க போட்டுடுவாங்க. இப்ப கிறிஸ்டின்ல ரோமன் கேத்தலிக்ஸ் நன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நன்ஸ் போட்டா நம்ம என்ன பண்றோம்? பாவம்பா, எவ்வளோ பாவப்பட்ட ஜென்மாக்க நினைக்கணுமா? இல்லை ஒரு மரியாதை வரலாம், அவங்க இறைவனுக்கே அர்ப்பணிச்சுக்கிறாங்க, உன்னை நம்ம சிஸ்டர் மதர் அப்படின்னு தான் பேசுகிறோம். அப்போ ஒரு முஸ்லீம் பண்ணால் மட்டும் அது வந்து ஏன் வந்து அடக்குமுறை? இஸ்லாம் வந்து பெண்கள் மேலே தான் வந்து கவர் பண்ணதை சொல்லுதை ஒழிய அவங்க அறிவை கவர் பண்ண சொல்லலை. 9வது அத்தியாயம் 71வது வசனம் இறைவன் சொல்றான், ஆண்கள் பெண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. வல்முஃமினூன வல்முஃமினாத்தி பஅதுஹும் அவ்லியா பஅதின். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மையை ஏவுகின்றார்கள், தீமையை விட்டும் தடுக்கின்றார்கள், தொழுகையை கடைபிடிக்கின்றார்கள், ஜகாத்தை முறையாக கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அத்தகையோர் அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அப்போ ஆண்கள் பெண்கள்ல சொசைட்டில ஆஸ் எ ரோல் சேம், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இறைவன் அந்த இதுல வேறுபாடு பண்றதில்லை. இன்னொரு உதாரணம் சொல்ல, 16வது அத்தியாயம் 97வது வசனம், ஆணாயினும் பெண்ணாயினும் அவன் நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் இருந்து யார் சன்மார்க்கத்திற்கான இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல காரியம் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு இந்த பூமியில நற்கூலி இருக்கு, மறுமையில நற்கூலி இருக்கு. அப்போ இறைவன் அதுல பாகுபாடு காட்டுறதில்லை. ஆனா இந்த படைப்பின்ல சில ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த இஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் சமமான, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது சொல்ல, எப்படி அவங்க படைக்கப்பட்டவங்க நேச்சருக்கு ஏத்த மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறான் இறைவன். அப்ப பெண்களுக்கு சில மறைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதான் இறைவன் அந்த மாதிரி படைச்சிருக்கிறான், அதை மறைச்சுதான் ஆக வேண்டும். அதை மறைக்கிறதுலாம் அவங்க நல்லது. விளங்குதுங்களா? இப்போ தெருவில் போனாக்கா ஒரு பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் போட்டு பிக்கினி போட்டு போகுது, ஒன்று புர்கா போட்டு போகுது, யாரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க? சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இது வந்து அடக்குமுறையில் ஒன்றும் கிடையாது. வெளியே போகும்போது பாதுகாப்பாக போகணும், பாதுகாப்பாக வரணும். தவறான எண்ணம் நம்ம மற்றவங்க தூண்டி விடக்கூடாது. இப்போ
சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எவ்வளோ ரேப்ஸ் இப்போ பேப்பரில் டெய்லி வந்துட்டு இருக்குது. இதுல என்ன தெரியுதுனாக்கா டெய்லி 100 நம்ம நடந்துட்டு இருக்குது, 100 நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஆண்களை பல விதத்தில் மீடியாலேருந்து அவங்க படிக்கிற விஷயத்துலேருந்து இந்த பாலியல் உணர்வை தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் பண்றது இவ்வளவு சிக்கலாக்கி வச்சுட்டோம். நம்ம இஸ்லாத்துல கல்யாணம் ரொம்ப சுலபமானது, ஆனா இந்திய சமுதாயத்துல இங்க கல்ச்சர்ல கல்யாணம் மிகவும் கஷ்டம். டைம்ஸ் நெட்வொர்க்ல 2004 நவம்பர்ல ஒரு செய்தி வருது. அதாவது 2004 கல்யாண திருமணங்களுக்காக இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு ஒரு கெஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக மட்டும் எவ்வளவு செலவு பண்றாங்க 2004? இப்போ ஒன்னும் அதிகமா இருக்கும், 70,000 கோடி. ஆண்டுக்கு 70,000 கோடி. இன்னைக்கு அது எங்கேயோ போயிருக்கும். ஒரு லக்னோவுடைய ஒரு பணக்காரர் சுபார்தோ ராய் 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எவ்வளோ? $10 லட்சம். $10 லட்சம் செலவு. அப்போ கல்யாணம்ன்றது ஒரு கஷ்டமாக்கி வச்சுட்டோம். அப்ப கல்யாணமும் சீக்கிரம் நடக்க முடியல. டிவி திறந்தாக்கா எல்லாம் இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுறாங்க, புக்கை திறந்தாக்கா இப்படி கலர் கலரா போட்டு காட்டுறாங்க. அப்ப இது என்ன ஆகுது? மனிதனுடைய உணர்வை தூண்டிட்டே இருக்குது. எவ்வளவுதான் சில பேர் அடக்க முடியும், சில பேர் அதை வேற விதமா மிருகத்தனமா வெளியே வந்தது. அப்ப இந்த மாதிரி சமுதாயத்தை நடக்கக்கூடாது. சமுதாயத்துல ஒரு அமைதி நிலவுன்றதுக்காக தான் தீர்வா இஸ்லாம் இந்த மாதிரி சில ஒழுக்க கட்டுப்பாடுகளை எடுத்து உரைக்கிறது. இதனால செய்யறதுனால நமக்கு தான் நன்மை. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு. தாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரையும் யாராக இருந்தாலும் நேசிக்க வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது என்கிறீர்கள். ஆனால் அண்டை நாடான நமது இந்தியாவுடன் பகைமையை பாராட்டுகிறது பாகிஸ்தான். ஏன் பாகிஸ்தான் தான் கேட்கணும். இது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கினோம். இந்த மாதிரி இந்த மீடியாவில் இந்த கவர்மெண்ட் அரசியல் ரீதியாக சில காரியங்கள் அவங்க செய்வாங்க. ஒரு பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. என்னன்னாக்கா பவர் ஆஃப் நைட்மேர்ஸ், யூடியூப்ல இருக்கு, முடிஞ்சா பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல அரசியல்வாதிகள் மக்களுக்கு கனவுகளை கொண்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா ஊரை சிங்கப்பூர் ஆக்கிடுவேன், துபாய் ஆக்கிடுவேன், கனவுகள், உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், இப்படி எப்படின்னு. ஆனா பிற்காலத்துல மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லை. இப்போ அவங்க புது யுக்தி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னாக்கா பயம், ஃபியர். இந்த பயத்தை வைத்து மக்களை பயத்துல நம்ம வச்சிருந்தோம்னாக்கா நம்ம அவங்கள கட்டுப்படுத்தி ஆளலாம். ஃபியர் ஃபேக்டர். அப்ப என்னன்னாக்கா மக்கள் சமுதாயம் நீங்க ஐயோ பெரிய ஒரு ஆபத்து இருக்கு, இந்த ஆபத்துல தடுக்கக்கூடிய நாங்க மட்டும்தான், நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் நான் இதை தடுக்க முடியும். இது நிதாசனமான உண்மை. இந்த பயத்தை வச்சு பண்றாங்க. அப்ப இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கேம். பொதுமக்களா பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க நம்மள எதிரியா பார்க்க மாட்டாங்க, நம்மளும் பார்க்க மாட்டோம். ஒரு பக்கம் இவ்வளவு எதிரித்தனம் பண்றாங்க. பிசினஸ் டிரான்சாக்சன் நடக்காமல இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அங்கே இம்போர்ட் பண்ணாமலே இருக்கிறோம், இங்கே நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணாமலே இருக்கிறோம். புரியுதுங்களா? இது அரசியல் உள்நோக்கம். அரசியல் உள்நோக்கத்துல இப்படி அந்த ஒரு பகைமையை பாராட்டினாதான் அரசியல் பண்ண முடியும். அப்போ அது நம்ம ஒரு அரசியல் ரீதியா தான் பார்க்கணும் ஒழிய நம்ம யாரையுமே ஒரு எதிரியா பார்க்கறதுக்கு நிறைய அவசியம் இல்லை. ஆனா யாராவது அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது பண்ணாக்கா கண்டிப்பா அதை நம்ம எதிர்க்கணும், தடுக்கணும். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இதான் ஒரு காமனாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள். ரெண்டு சவர் எழுதியிருக்காங்க, ஒரே கேள்விதான். திருமண வாழ்வில் ஒருவருக்கு ஒருவர் என்பது இஸ்லாத்தில் சில மாறுபாடு உள்ளது ஏன்? ஆண்களும் பெண்களும் சமம் எனும் இஸ்லாம் ஆண்கள் மட்டும் 4 திருமணம் செய்து கொள்ளலாமா, பெண்கள் மட்டும் ஏன் திருமணம் செய்யக்கூடாது? ஓகே, இது 4 திருமணம் பாலிகேமி பத்தி கேள்வி. பெண்கள்கிட்ட கேட்கணும், ஒரு புருஷனை வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இன்னொரு புருஷனை நீங்க வச்சு சமாளிப்பீங்களான்னு கேட்டு பாருங்க, தெரியும். ஒண்ணு நம்ம விளங்கினோம், இஸ்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு.
பல மடத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 3வது வசனம் அல்லாஹ் தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? நீங்கள் விரும்பியவாறு பெண்களில் 2 3 4 நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று எண்ணினால்